எஸ்எஸ் ராஜமௌழி இந்த பேர் தான் இன்றைக்கி வந்து இந்திய லெவலில் ஒரு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்குது. இவர் வந்து இயக்கிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்ட படங்கள், அப்படி ஒரு பேர் சொல்கிற படங்களாக இயக்கி எல்லாமே பான் இண்டியா லெவலில் பேசப்பட்ட படங்களாக இருந்தது. குறிப்பாக அவருடைய கடந்த படமான RRR படம் ஆஸ்கார் விருதுகளை குவித்த படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் பெற்ற படமாக இருக்குது. ஸோ சர்வதேச லெவலில் பேசக்கூடிய லெவலில் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை எஸ்எஸ் ராஜமௌழிக்கு உண்டு. அவருடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈயை வச்சு ஒரு படம் யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு கான்செப்ட் நானி அப்படிங்கிற ஒரு படம், அதில் வந்து நானியை வச்சு நடிக்க வச்சுருந்தார். சமந்தா நானி காம்பினேஷன். அது அவ்வளோ ஒரு சூப்பரான படம்ங்க. அந்த படம் வந்து அவ்வளவு ஒரு கலெக்ஷன், தெலுங்கில் வந்து மட்டுமல்ல தமிழ் கன்னடம் மலையாளம் எல்லா படத்துலேயும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நம்ம கிச்சா சுதீப் கூட வந்து அவர் யாருன்னு உலகம் ஃபுல்லாக தெரிய வச்ச படம் அது. ஒரு கன்னட நடிகரை பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த படம் அது அந்த படம். ஸோ அதே போல் நானிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆனது அந்த படத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரணை வச்சு மகதீரான ஒரு படம் தெலுங்குல ஒரு சூப்பர் படம். அதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயின், அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, அந்த பாட்டு, அந்த பிரம்மாண்டம் வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். அந்த படம் தமிழில் மாவீரன் அப்படிங்கிற பேரில் அப்போவே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் சக்கப்போடு போட்டுது. அப்போ தான் இந்த ராஜமௌழி யாருன்னு திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படமும் அவருக்கு ஒரு பேர் சொல்கிற படமாகவே அமைஞ்சுது. குறிப்பாக பாகுபலி, அந்த பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட் வந்தப்போ கூட ஒரு தெலுங்கு படமாக இங்கே தமிழ்லேயும் டப்பாய் வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலோட வந்தது. ஆனால் படம் வந்து அந்த பிரம்மாண்டம், அந்த மேக்கிங் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வேறு லெவலில் படம் ஓடுச்சு. 1500 கோடிக்கு மேலே வசூலை குவிச்ச பெருமை அந்த பாகுபலி படத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட 2வது பாகம் பாகுபலி தி கன்க்ளூஷன், அது அதுக்கு மேலே வந்து ஒரு பேரையும் புகழையும் பெற்று அதே லெவலில் ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக அமைஞ்சுது. பொதுவாகவே இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சரிவை தான் கொடுக்கும். ஆனால் ராஜமௌழிக்கு மட்டும்தான் பாகுபலி பார்ட் 2வும் டபுளாக கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக அமைஞ்சுது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்போடு அதில் தான் பிரபாஸ் வந்து ஒரு குளோபல் ஸ்டாராக மாறினார், ஒரு பேன் இண்டியா நடிகர் ஆனார். அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களுமே பேன் இண்டியா படங்களாக மாறுனுச்சு. ஸோ பிரபாஸ்க்கு அவ்வளோ ஒரு பேரும் புகழும் ஒரு நட்சத்திர அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுத்த படம் பாகுபலி. ஸோ ராம் சரண் பாப்புலர் ஆனார், நானி பாப்புலர் ஆனார், அதுக்கப்புறம் பிரபாஸும் பாப்புலர் ஆனார். இப்படி ஒவ்வொருத்தருமே ராஜமௌழி படத்துக்கு அப்புறம் அவங்களோட கெரியரே வேறு மாதிரி மாறிடுது. அப்படியே கிராப் லெவலே வந்து எங்கேயோ போயிடுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக வந்தது திருப்பியும் அதே ராம் சரண், அப்புறம் தாரக் ஜூனியர் என்டிஆரை வச்சு RRRனு ஒரு படம். வேறு லெவலில் ஒரு சாதாரண ஒரு கதைக்களம் தான், புதுசாலாம் இல்லை. ஒரு சின்ன கதை, அந்த நாட்டு, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதோட ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டு, அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அந்த ஒரு வித்தியாசமான ஸ்டோரிங்க. அதுவும் அந்த பாட்டு, நாட்டு பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். அதை கொண்டு போய் ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துது. அதுவும் கீரவாணி மியூசிக், அதுவும் அந்த படம் வேறு லெவலில் போச்சு. ஸோ வசூலையும் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக RRR அமைஞ்சுது. வேர்ல்டு வைடு பேசப்பட்ட படம். ஸோ அந்த வெற்றிக்கு அப்புறம் அடுத்து யாரை பண்ண போகிறாரு? தமிழ் பக்கம் வருவாரா ராஜமௌழி? இங்கே ரஜினியை வச்சு படம் பண்ணுவாரா? கமலை வச்சா? அஜித் விஜய் இப்படிலாம் எல்லோரும் கேட்டு பார்த்தாங்க. அவர் எப்போதுமே சரி, நான் நடிகர்களுக்காக கதை எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர். என்னோடய கதைக்கு எந்த நடிகர்கள் சூட்டாக இருக்காங்களோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, கதைக்காக தான் நடிகர்களுக்காக கதை இல்லைன்னு சொன்ன ஒரு நல்ல டைரக்டர். அவருடைய அடுத்த படைப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படைப்பாக இப்போது வந்து லான்ச் ஆக போகிறது க்ளோப் ட்ராட்டர் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து மகேஷ் பாபு தான் ஹீரோவை ஆக்ட் பண்ண போகிறாரு. ஹீரோயினாக பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க. ஸோ ஒரு டெரராக, ஒரு பயங்கரமான ஒரு ஹைடெக் மிரட்டல் வில்லனாக நம்ம நடிகர் கம் டைரக்டர், மலையாள திரையுலகத்திலேருந்து இன்றைக்கி பேசப்படுற ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் தான் வில்லனாக நடிக்கிறார். அதையும் அவங்க அதிகமாகப்படுத்திக்கிறாங்க போஸ்டரோடு போட்டு. ஸோ இந்த 3 பேர் தான் படத்தில் நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, எப்படி இந்த படம் உருவாக போகுது, யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி, அதாவது இந்த நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஹைதராபாத் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி, ஸோ பிரம்மாண்டமான செட்டு போட்டு உருவாக்கப்பட்ட அந்த பாகுபலி எடுக்கப்பட்ட படம் ஹைதராபாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திரைப்பட நகரம். அங்கே தான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி இன்று மாலை நடக்க போகுது. ஸோ உலகமே உற்று நோக்குற ஒரு விழா. இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா பல
டோலிவுட்லேருந்து நடிகைகள் அப்புறம் திரையுலக பிரமுகர்கள் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க. ஸோ பேன் இந்தியா லெவல்லேருந்து நிறையா மீடியாக்களும் அங்கே குவிய போகிறாங்க ஹைதராபாத்தில். இதற்காக எல்லா நகரங்கள்லேருந்தும் விமானங்கள் மூலிமா ஹைதராபாத்தை நோக்கி ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பேன் இந்தியா நடிகர்கள் எல்லாரும் ஹைதராபாத்துக்கு வராங்க. ஸோ இன்று மாலை ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி களை கட்ட போகுது. இந்த விழாவில் தான் அந்த போஸ்டரை, அந்த ஒரு டீசரை ராஜமௌழி ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த போஸ்டர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன, நான் சொன்ன மாதிரி ஒரு கிளிம்ஸ் வீடியோ, அந்த கிளிம்ஸ் வீடியோவுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் தெரியும் எவ்வளோ ஹை பிச்சாக இருக்கும்னு. அந்த ஹை பிச்சை டோனை அழகாக கேப்சர் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கீரவாணி. ஸோ இந்த படத்துக்கும் கீரவாணி தான் மியூசிக்கு. ஸோ அவருடைய மியூசிக்கில் ஸ்ருதிஹாசன் பாடின பாட்டோட அந்த கிளிம்ஸ் வீடியோ இன்று மாலை அந்த விழாவில் பிரத்யோகமாக வெளியிடுறாங்க. அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த முதலாக ஒரு படத்தினுடைய அறிவிப்பு நிகழ்ச்சியே மிகப்பெரிய விலைக்கு ஓடிடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தான் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படுது. ஸோ ரசிகர்கள் இன்று மாலை வீட்டில் இருந்தபடியே தங்கள் மொபைல் மூலியமாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இது இருக்க போகுது. இதில் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான நடிகர் நம்ம மேடி உள்ளே இருக்கார். ஸோ அவரோட வந்து இந்த பிரியங்கா சோப்ராவோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே அதை தன்னுடைய ஸ்டோரியாக வச்சுருந்தார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பற்றின அறிவிப்பு வருது எல்லாத்தையுமே அவர் ஒன்றுனா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதன் மூலயமா மாதவன் இந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறத அவருடைய அந்த பதிவு உறுதிப்படுத்துது. ஸோ அதை தவிர மாதவனை தவிர இன்னும் யாராக இருக்க போகிறா, தமிழ்லேருந்து யாராவது முக்கியமான நடிகர்கள் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்று மாலை தெரிஞ்சிடும். நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு பேன் இண்டியா நடிகர்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து இப்போ மாதவனே தமிழ் தான், அதனால் தமிழில் வந்து அவர் ஒரு தமிழ், ஹிந்தி இப்படின்னு ஒரு பேன் இண்டியா நடிகர் அவர் உள்ளே இருக்கார். அதை தாண்டி வேறு யாரெல்லாம் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து இந்திய லெவலில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகுது. ஸோ அதற்காக தான் இந்த விழா, உலகமே உற்று நோக்குற விழா. இன்று இந்த ராஜமௌழி இது என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னு இன்றைக்கி பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிச்சயம் ஒரு பாகுபலி RRRக்கு அடுத்து இந்த படம் இன்னும் பிரம்மாண்டமாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.